2026ஆம் ஆண்டுக்கான இந்திய யூனியன் பட்ஜெட் ஒரே நாள்ல இந்திய பங்குச்சந்தை தலைகீழா மாறிடுச்சு. முதலீட்டாளர்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. அப்படி என்னதான் நடந்தது அந்த ஒரு நாள்ல? வாங்க அந்த பட்ஜெட் நாள்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம இப்ப ஆழமா பார்க்கலாம். முதல்ல அன்றைக்கு இருந்த சூழலே கொஞ்சம் வித்தியாசமானதுதான். பிப்ரவரி 1, 2026 அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. பொதுவா அன்னைக்கு மார்க்கெட் லீவ்ல இருக்கும் இல்லையா? ஆனா பட்ஜெட் அறிவிப்புக்காகவே அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா சந்தையை திறந்து வச்சிருந்தாங்க. ஆரம்பமே கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாதான் இருந்துச்சு. அன்னிக்கு சாயங்காலம் மார்க்கெட் முடியும் போது சென்செக்ஸ்ல தெரிஞ்ச நம்பர் இதுதான், -1546. இது வெறும் நம்பர் கிடையாது, ஒரே நாள்ல கோடிக்கணக்கான முதலீட்டாளர்களோட பணம் காத்தா பறந்து போனதோட அடையாளம். இது சாதாரண சரிவில்ல, ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். ஏன் இப்படி ஒரு சரிவு? அதுவும் கடந்த 6 வருஷத்துல பட்ஜெட் நாள்ல நடக்காத அளவுக்கு மோசமா ஏன் சந்தை விழுந்துச்சு? இந்த திடீர் வீழ்ச்சிக்கு பின்னாடி இருந்த உண்மையான காரணங்கள் என்ன? வாங்க அதுக்கான பதில்களை நாம தேடலாம். சரி, அந்த நாள்ல என்னதான் நடந்ததுன்னு வரிசையா பாப்போம். நிதியமைச்சர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த ஒரு வரி போதும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்க. காலையில ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிச்ச மார்க்கெட் பட்ஜெட் அறிவிப்பு வந்ததும் அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. சில மணி நேரத்துல நம்பிக்கை எப்படி பயமா மாறும் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம். சென்செக்ஸ், நிஃப்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட 2% வரைக்கும் சரிஞ்சுது. ஆனா நாம இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்தியா விஎக்ஸ். அது ஒரே நாள்ல 24% உயர்ந்திருக்கு. இந்த விஎக்ஸை நாம ஃபியர் இண்டெக்ஸ், அதாவது பயக்குறியீடுன்னு சொல்லுவோம். சந்தையில எந்த அளவுக்கு பதற்றம் இருக்குன்னு காட்டுற ஒரு மீட்டர் இது. இந்த நம்பர் ஏறுச்சுன்னா முதலீட்டாளர்கள் ரொம்ப பயத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த திடீர் பயத்துக்கு உண்மையான காரணம் என்ன? சந்தையோட இந்த எதிர்வினைக்கு பின்னாடி இருந்த 2 முக்கியமான அரசாங்க அறிவிப்புகளை பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். இந்த சரிவுக்கு ஒரு முக்கிய வில்லன் இந்த எஸ்டிடி, அதாவது பத்திர பரிவர்த்தனை வரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன வரி கட்டுவீங்க. அதுதான் இது. நம்ம டோல்கேட்ல வரி கட்டுற மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கட்டுற ஒரு கட்டணம். அந்த பட்ஜெட்ல முதலீட்டாளர்களை ரொம்பவே கவலைப்பட வச்ச 2 அறிவிப்புகள் இதுதான். ஒன்னு, டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கான எஸ்டிடி வரியை அதிகப்படுத்தினது. ரெண்டாவது, கம்பெனிகள் அவங்க ஷேர்ஸை திரும்ப வாங்குறதுக்கு, அதாவது பைபேக் பண்றதுக்கு ஒரு புது வரியை கொண்டு வந்தது. பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. குறிப்பா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கான எஸ்டிடி வரி கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேல அதிகமாக்கப்பட்டுச்சு. இது பார்க்க சின்ன நம்பரா தெரியலாம், ஆனா தினமும் கோடிக்கணக்கில் ட்ரேட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப பெரிய செலவு. அவங்களோட லாபத்துல ஒரு கணிசமான பகுதி இந்த வரிக்கே போயிடும். அதனாலதான் அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ரெண்டாவது அடி இந்த பங்கு பைபேக் வரி. பொதுவா ஒரு கம்பெனி தன்னோட ஷேர்ஸை திரும்ப வாங்கும்போது அது ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும். ஆனா இப்போ அந்த லாபத்துக்கும் வரி காட்டணும்னு சொன்னது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. சரி, மார்க்கெட் முழுக்க ஒரே இரத்த களரியா இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் இந்த கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்துச்சு. எல்லா பங்குகளும் சரியல, சில துறைகள் மட்டும் இந்த புயலையும் தாங்கி நின்னுச்சு. ஆமாங்க, நம்ப முடியலன்னாலும் அதுதான் உண்மை. பெரும்பாலான பங்குகள் விழுந்துட்டு இருந்த அதே நேரத்துல சில துறைகள் மட்டும் விதிவிலக்கா லாபம் பார்த்துட்டு இருந்துச்சு. இதுதான் மார்க்கெட்டோட ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. அப்படி ஜெயிச்ச ஸ்டார் துறைகள் எதுன்னு பார்த்தா, ஒன்னு ஐடி, இன்னொன்னு ஹெல்த் கேர். ஐடி கம்பெனிகளுக்கு சாதகமான சில வரி விதிப்புகளும் ஒரு புது பயோஃபார்மா ஹப் ஆரம்பிக்க போறோம்னு வந்த அறிவிப்பும் இந்த துறை பங்குகளை உயரத்துக்கு கொண்டு போச்சு. இந்த ஒப்பீடு அன்றைய நிலைய ரொம்ப அழகா காட்டுது இல்லையா? ஒரு பக்கம் இண்டால்கோ மாதிரி பங்குகள் 5%க்கும் மேல விழுந்துச்சு. இன்னொரு பக்கம் மேக்ஸ் ஹெல்த் கேர் 2%க்கும் மேல லாபம் சம்பாதிச்சது. பாருங்க, ஒரே பட்ஜெட் அறிவிப்புக்கு சந்தை எப்படி 2 விதமா எதிர்வினையாற்றி இருக்குன்னு. சரி, இப்போ அன்னிக்கு நடந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்து இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னு யோசிப்போம். அரசாங்கம் எதுக்காக இந்த வரிகளை கொண்டு வந்தாங்க? அவங்க சொன்ன அதிகாரப்பூர்வ காரணம் என்னன்னா, சந்தையில நடக்கிற ஊக வணிகத்தை, அதாவது ஸ்பெகுலேஷனை கட்டுப்படுத்தணும்னு. ஒரு பங்கோட உண்மையான மதிப்பை பார்க்காம குறுகிய காலத்துல விலை ஏறும் இறங்கும்னு சூதாட்ட மாதிரி ட்ரேட் பண்றத குறைக்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருந்துச்சு. கடைசியா இந்த முழு நிகழ்வும் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. சந்தையில ஊக வணிகம் அதிகமா இருக்குன்னு அரசாங்கம் நினைச்சது. வரி அறிவிப்பு வந்த உடனே சந்தை இப்படி பயந்து போய் விழுந்தது. ஒருவேளை அரசாங்கம் சொன்னது சரிதான்னு இது நிரூபிக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.